அழகான கிராமம். ரமேஷும் சித்ராவும் ஒரு அழகான கிராமம் இருந்தது. பெயர் மல்லிகைபுரம். பசுமை பரப்புகள், ஓய்வான காற்று, சின்ன சின்ன வீடுகள், புனிதமான கோயில் எல்லாம் ஒரு சின்ன படம் போல் இருந்தது. அந்த கிராமத்தில் இருவர் சிறந்த நண்பர்களாக இருந்தனர், ரமேஷ் மற்றும் சித்ரா. இருவரும் சிறிய வயதிலிருந்தே ஒன்றாகவே வளர்ந்தவர்கள். ரமேஷ் ஒரு விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவன். மண்வேலை, பயிரிடுதல் அவனுக்கு பிடித்தது. சித்ரா படிப்பில் சிறந்தவள். அவளுக்கு ஆசிரியையாக வேண்டும் என்பது கனவு. ஒரு நாள் அந்த கிராமம் வறட்சி காரணமாக தண்ணீர் பற்றாக்குறையில் சிக்கியது. மக்கள் நீர் இல்லாமல் தவித்தார்கள். அப்போதுதான் சித்ரா ஒரு யோசனையை கூறினாள். நம்மால் ஏன் ஒரு சிறிய நீர் தொட்டி அமைக்க முடியாது? மழை நீர் சேகரிப்போம். ரமேஷ் உடனே ஒத்துக்கொண்டான். இருவரும் தங்களது பசுமை சிந்தனையுடன் கிராம மக்களிடம் சென்று திட்டத்தை சொன்னார்கள். முதலில் யாரும் நம்பவில்லை. ஆனால் அவர்கள் இருவரும் தங்கள் சிறுமையிலும் உறுதியிலும் திட்டத்தை செயல்படுத்தத் தொடங்கினார்கள். மழை காலத்தில் அந்த நீர் தொட்டியில் நிறைய தண்ணீர் சேமிக்கப்பட்டது. அது கிராம மக்களுக்கு மிகுந்த நன்மை செய்தது. எல்லோரும் ரமேஷும் சித்ராவையும் பாராட்டினர். கதை முடிவில் சித்ரா ஒரு ஆசிரியையாகவும் ரமேஷ் ஒரு விவசாய ஆலோசகராகவும் ஆனார்கள். அவர்கள் இருவரும் சேர்ந்து மல்லிகைபுரத்தை மேலும் அழகாகவும் தன்னிறைவு வாய்ந்த கிராமமாகவும் மாற்றினார்கள். கிராம மக்கள் மிகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார்கள் சித்ரா.